தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கலை, நம்பிக்கை மற்றும் சக்தி நிறைந்த ஒரு நிலத்தில் சூரியன் உதித்தது. கட்டிடக்கலை பிரார்த்தனையாகவும் கல் கவிதையாகவும் மாறிய சோழர்களின் சகாப்தம் அது. காவேரி நதியின் மூடுபனி மற்றும் மெல்லிசையின் மத்தியில் ராஜராஜ சோழன் என்ற ஒரு மனிதன் ஒரு பிரம்மாண்டமான நினைவு சின்னத்தை கட்ட வேண்டும் என கனவு கண்டான். ஒரு இரவு அவன் சுடரை கனவு கண்டான். சிவபெருமான் நடராஜராக தரிசனம் அளித்தார். வார்த்தைகளில் அல்ல, ஆனால் தரிசனத்தில் பேசினார். சொர்க்கத்தை தொடும் ஒரு கோயிலை உருவாக்கு என்று அவர் கனவு கூறினார். அதற்கு ஆண்டுகள், வியர்வை மற்றும் அமைதி தேவைப்பட்டன. கடவுள்களை பற்றி ஒருபோதும் கேள்விப்படாத மலைகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட 80,000 டன் கிரானைட் அவர்களின் வசிப்பிடமாக மாறியது. இது வெறும் கட்டிடக்கலை அல்ல, இது ஒரு பிரபஞ்ச சமன்பாடு. ஒவ்வொரு வரியும் ஒரு பாடல், ஒவ்வொரு நிழலும் ஒரு வசனம். நண்பகலில் கோயிலின் மகத்தான கோபுரம் நிழலை வீசுவதில்லை, ஏனெனில் தெய்வீகத்திற்கு இருள் தெரியாது. சூரியனும் சந்திரனும் இணக்கமாக வணங்கிய ஒரு நாளில் கோயில் உயிர் பெற்றது. பிரபஞ்சமே கல்லுக்குள் நுழைந்தது போல காற்று முழக்கங்களால் நடுங்கியது. வெற்றிக்காக அல்ல, சரணடைதலுக்காக மன்னர் அழுதார். பேரரசுகள் அலைகளைப் போல உயர்ந்து விழுந்தன. சோழர்கள் கதைகளாக மாறினர். அவர்களின் வாள்கள் தூசியாகின. ஆனால் பிரகதீஸ்வரர் இன்னும் சுவாசிக்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றப்பட்ட விளக்குகள் இன்னும் காலை காற்றை எழுப்புகின்றன. ஏனெனில் இந்த கோயில் கல்லால் மட்டும் கட்டப்படவில்லை, இது இரக்க மறுக்கும் பக்தியால் கட்டப்பட்டது. மேலும் ஒரு இதயம் அந்த தெய்வீக நடனத்தின் தாளத்தை நினைவில் வைத்திருக்கும் வரை பிரகதீஸ்வரர் ஒருபோதும் மங்க மாட்டார். இது வெறும் கோயில் அல்ல, இது ஒரு தேசத்தின் ஆன்மா. இங்கே ஒவ்வொரு நடனமும் படைப்பின் எதிரொலி, ஒவ்வொரு அடியும் ஒரு பிரார்த்தனை. 1000 ஆண்டுகள் கடந்துவிட்டன, ஆனால் சுடர் நிலைத்திருக்கிறது. ஏனெனில் இந்த கோயில் கல்லால் மட்டும் கட்டப்படவில்லை, இது இரக்க மறுக்கும் பக்தியால் கட்டப்பட்டது. மேலும் ஒரு இதயம் அந்த தெய்வீக நடனத்தின் தாளத்தை நினைவில் வைத்திருக்கும் வரை பிரகதீஸ்வரர் ஒருபோதும் மங்க மாட்டார். இது வெறும் கோயில் அல்ல, இது ஒரு தேசத்தின் ஆன்மா.